நீ ஓகேவா? ஆ ஆ என்ன இது? நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இது? என்ன பண்ணணும்னு நினைச்ச? சோனியா, என்ன இதெல்லாம்? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? சோனியா, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லு. உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உனக்கெல்லாம் சொன்னா புரியாதா? என்ன எதுவும் பண்ண வச்சிடாத. என்ன ஏதாவது நான் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் தான் வருத்தப்படுவேன். ரிஷி வேண்டாம் லட்சுமி, ஒரு ரிஷி. செகண்ட் நான் தான் இங்க பேசிட்டு இருக்கல. பதில் சொல்ல. ஏன் இப்படி பண்ண? அவளை எழுப்புறதுக்கு. எழுப்புறதுக்கா? ரியலி? இப்படிதான் மரியாதை இல்லாம அந்த நடந்துக்க. மாதிரி நான் எதுவும் பண்ணல. இவ என்ன பண்ணா? ஹோலில என்ன? பண்ணால. அதுக்கு அவ என்ன பண்ணிருந்தாலும் அதுக்கு என்ன? என்ன பழி வாங்குறியா? நான் உன்ன பழி வாங்கல, இவளுக்கு காட்டுறேன். இவ மறுபடியும் இதே மாதிரி பண்ணானா, நம்மள இன்சல்ட் பண்ணானா, இவளுக்கு இதே தான் நடக்கும். என்ன ஆகும்? என்ன பண்ணுவ? முதல் லக்ஷ்மி ஏதாவது பண்றதுக்கு நீ யாரு? சரி, ஓகே. அன்னைக்கு லக்ஷ்மி எல்லாருக்கும் முன்னாடி என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் நான் இப்ப இங்க சொல்றேன், ரிப்பீட் பண்றேன். அப்ப நீ என்ன பண்றன்னு பாக்குறேன். அண்ணா, ரிஷி ப்ளீஸ். ரிஷி, என்ன இது? எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ற? நான் எப்படி பிஹேவ் பண்றேன்? நீங்க இவள எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? இவளுக்கு எப்படி பிஹேவ் பண்ணு சொல்லுங்க. அன்னைக்கு லக்ஷ்மி என்னெல்லாம் பண்ணாலும் அன்னைக்கு அவ தெளிவா இல்ல. அவ எதையும் யோசிச்சு பண்ணல. அவ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அது எதுவும் புரியாம தான் பண்ணா. அவ எதையும் தெரிஞ்சு பண்ணல. ரியலி ரிஷி? ஓ, அப்படினா இவ அந்த நிலைமையில இருந்தான்னா லக்ஷ்மி நம்மள அவமானப்படுத்தலாமா? ஓ மாம், அவங்க போதையில இருந்தாங்க. அதனாலதான் அவங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. நான் பைக் ஓட்டிட்டு இருந்தேன். ஃபார் காட் சேக், நானே எவ்வளவு போதையில இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஐ நோ இட். பைக் மாதிரி கத்திட்டே சுத்திட்டு இருந்த. சரியா சொன்ன. இமேஜின் பைக் மாதிரி கிக்கின்னு சத்தம் போட்டு சுத்திட்டு இருந்திருக்கேன். அந்த நேரத்துல யாரும் தெளிவா இருக்க மாட்டோம் மாம். ஆயுஷ், கொஞ்ச நேரத்துல உன்னை நான் தெளிவாக்கிடுவேன். ரிஷி, நான் உனக்கு புரிய வைக்கணுமா? உனக்கே நல்லா தெரியும், மனுஷங்க தெளிவா இருந்தாலும் சரி, போதையில இருந்தாலும் சரி, தப்பு தப்பு தான். தப்பு எப்பவும் சரியாகாது. தப்பு தப்பு தான். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அது லக்ஷ்மி அன்னைக்கு அந்த ஹோலி பார்ட்டில அவ என்னெல்லாம் பண்ணாலும் அப்ப இவ போதையில இருந்தா. அப்ப அவ பண்ணதுக்கு எல்லாம் தப்பு தான். ஆனா இங்க எல்லாம் தெளிவா இருக்கும்போது, சென்சஸ்ல இருக்கும்போது சோனியா எப்படிப்பட்ட வேலையை பண்ணா அது சரிதான். ஆமா, சோனியா பண்ணது சரி. கரெக்ட்டா சொன்னீங்க ரிஷி. மாமி, நீங்க ஏன் ப்ரோவை தடுக்கிறீங்க? அம்மா என்ன பேசுனாங்கன்னு பாத்தீங்கல்ல. ஹவ் கேன் யூ மாம்? நீங்க எக்ஸாக்ட்லி. எவ்வளவு தைரியம் இவளுக்கு? லக்ஷ்மி நீ முகத்துல எப்படி இவ தண்ணிய ஊத்தலாம்? இவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? ஆனா நீ கரிஷ்மா, ஆமா, எல்லாருக்கும் என்னதான் ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. முதல்ல உட்காரு. ஏன் இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க? பாட்டி ப்ளீஸ். தப்பு என் மேல இருக்கு. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் அப்படிலாம் உங்களை பார்த்து சொல்லியிருக்க கூடாது. நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். என்ன தண்டனையா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க எனக்கு தண்டனையை கொடுங்க ப்ளீஸ். ஐம் சாரி. எல்லாரும் கேட்டீங்கல்ல, இவதான் லக்ஷ்மி. அதோட நீ எதுக்காக தண்டனை ஏத்துக்குவேன்னு சொல்ற? நீ அப்படி என்ன பண்ண? உனக்கு எந்த விஷயத்துக்கான தண்டனை வேணும்? நீ என்ன பண்ண? ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீ என்ன சொன்ன? ஏதோ தெரியுமா? தெரியாதுல்ல? ஒருவேளை யாராவது உன்கிட்ட வந்து நீ இதெல்லாம் சொன்னன்னு சொன்னா அப்பதான் உனக்கு புரியும். ஆனா நீ அப்ப என்னெல்லாம் சொன்னியோ அதை நீ மீட் பண்ணல. ஏன்னா நீ அப்ப சென்சஸ்ல இல்ல. நீ தெளிவாவே இல்ல. அதனால உனக்கு எதுவும் புரியாம தான் நீ என்னமோ பேசிட்ட. ஆனா இந்த விஷயம் எல்லாம் இவங்களுக்கே புரியலன்னா எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது புரியுதா? புரியல. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஷட் அப் போத் ஆஃப் யூ. நல்ல விஷயம் தானே. இவளே தண்டனை ஏத்துக்கிறான்னு சொன்னானா இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு? நீ பண்றது சரிதானே? ஃபைனலி நீ உன்னோட தப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டல. இல்லனா இவ எப்பவும் இத கூட பண்ண மாட்டா. வெயிட் a second அத்தை. லக்ஷ்மி இந்த மாதிரி பண்றதால ஏதாவது பிளான் வச்சிருக்கலாம்ல? வாயை மூடிக்கிட்டு ஏதாவது பேசினா அவ்வளவுதான். அண்ட் இது கடைசி முறையா உன்கிட்ட ரொம்ப பாசமா நான் இதை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஏதாவது பண்ணனா அது உன்னால தாங்க முடியாத. அதனால வாயை மூடு. அண்ட் லக்ஷ்மிக்கு எதிரா எதுவும் பேசாத. ஓகே ப்ளீஸ் அத்தா, நீங்க உட்காருங்க.
நம்ம எல்லாரும் இங்க சாப்பிட தானே வந்திருக்கோம். அதனால அமைதியா உட்காந்து சாப்பிடலாம். And லக்ஷ்மி நீயும் தான். முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோ உனக்கு என்ன தண்டனை வேணும், எந்த மாதிரி வேணும், எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கோ. ஓகே? இனி யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாரும் முதல்ல சாப்பிடலாம். வா வா. ரிஷி நீ உட்காரு. முகேஷ் ஒரு சேர் எடுத்துட்டு வா. எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. லக்ஷ்மியை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. இந்த கல்யாணம் முடிவாகணும். ஏன்னா பையன் ரொம்ப நல்லவன். ஆனா என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் ரொம்ப நல்ல பையன். இதுக்கு முன்னாடி லக்ஷ்மிக்காக ஆரவ பார்த்தேன். அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன் தான். ரிஷி கூட அவனை பார்த்திருக்கான். நீங்க வேணா கேட்டு பாருங்க. ரிஷி, நீ ஆரவ பார்த்திருக்கல, அவன் எப்படிப்பட்டவன், நல்லவனா இல்லையா? நல்லவன் தான். கேட்டீங்கல்ல? இன்னும் ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? நான் லக்ஷ்மிக்கு எதிரி இல்ல. இவ வாழ்க்கைய ஒண்ணு நான் அழிச்சிட மாட்டேன். அப்புறம் இந்த பையன் ஆரவ விடவும் ரொம்ப நல்லவன். நீ அவனை பார்த்திருக்கியா? இல்ல, நான் பார்க்கல. ஆனா நான் அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு லக்ஷ்மிக்கு கல்யாணம் முடிவாகணும். அப்பதான் ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆயுஷ், நீ பசியோட இருக்கிறதுனால இந்த கல்யாணம் ஒண்ணு நிக்க போறதில்ல. உட்காந்து சாப்பிடு. செட் செட். சொன்னது கேட்டுச்சுல லக்ஷ்மி? ஓகே தானே? உனக்கு ரிஷி ப்ராப்ளம் ஒண்ணு இல்லையே? இல்ல. நீ நாளைக்கு வீட்ல இரு. அந்த பையன் வந்தா நீ அவனை பார்க்கணும். எப்படிப்பட்ட பையனை லக்ஷ்மிக்காக சூஸ் பண்ணிருக்கன்னு நீ பார்க்கணும். எல்லாரும் சாப்பிடுங்க. அக்காவை திட்டிருக்க மாட்டாங்கல்ல? அக்காவை நினைச்சா கவலையா இருக்கு. ஆயுஷுக்கு மெசேஜ் பண்ணிருந்தேன். அங்க என்ன நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தேனே. ஆனா அவன் இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணல. ஷாலு, தண்ணி இங்க வச்சிருக்கேன். என்னாச்சு? வாணி, ஆயுஷ் இன்னும் கால் பண்ணவே இல்ல. ஷாலு, பிரச்சனை எதுவும் நடந்திருக்காதான் ஆயுஷ் கால் பண்ணல. ஆனா நான் எவ்வளவு கவலைப்படுவேன்னு அவனுக்கு தெரியும்ல. போனாவது பண்ணிருக்கணும்ல. எல்லாம் சரியாயிடுச்சு, இல்ல சரியாகல அப்படின்னு மெசேஜ், போன் ஏதாச்சும் ஒன்னாச்சும் பண்ணலாம்ல. ஆனா அவன் தான் கால் பண்றான். என்னாச்சு சொல்லு. என்ன சொல்ல? புரியல. நீ தானே என்கிட்ட சொல்லுன்னு சொன்ன, அதனால நீயே சொல்லு. என்ன சொல்ல? ஆயுஷ், நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். இன்னும் டென்ஷன் ஆகாத, சொல்லிட்டேன். அக்கா வாங்க யாராவது திட்டினாங்களா? ப்ளீஸ் சொல்றியா? இல்ல இல்ல இல்ல. ஏன் திட்டுவாங்க? யாரா இருந்தாலும் அவங்கள ஏன் திட்ட போறாங்க? அவங்களே மன்னிப்பு கேட்டாங்க. சோ சரியாயிடுச்சு. நோ வரிஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூப்பா. நீ தப்பா சொல்ற. ஆயுஷ்னு சொல்லு. என் பேரு ஆயுஷ். தேங்க்யூ ஆயுஷ் சார்னு சொல்லு பாப்போம். நான் தேங்க்யூ ஆயுஷ்லாம் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ அப்பா தான் சொல்லுவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. அக்கா வாங்க யாரு குடிக்க வச்சாங்க? அப்புறம் நீ தான் குடிச்ச. உனக்கு தெரியும்ல. அதனால நம்ம மொத்த பிளான ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்ன ஷாலு, திரும்பவும் ஆரம்பிச்சிட்ட? உன் வாய்ஸ் மெசேஜ் எனக்கு கிடைச்சது 17 நிமிஷம் 23 செகண்ட் என்ன திட்டி இருக்க. நீ திட்டினது எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். 17 நிமிஷம் 23 செகண்ட் ஷாலு. அதுக்கு என்ன? நீ என் முன்னாடி நின்னு இருந்தா 17 முறை திட்டி இருப்ப. 23 தடவை அடிச்சிருப்ப. ஏய் ஷாலு, திட்டணும்னு நினைச்சினா ரிஷி ப்ரோவை போய் திட்டு போ. 23ல 40 தடவை அவர் அரைஞ்சா கூட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். போ போ. அட,
எதுக்கு மாமா அப்படி சொல்ற? மாமா நல்லவரு, உன்னை விட ரொம்ப நல்லவரு. ஏய் ஷாலு, லக்ஷ்மி அண்ணிய பொண்ணு பார்க்க இன்னொரு பையன் வரான். அட கடவுளே, இன்னொரு பையனா? நீலமாட்டி வர சொன்னாங்களா? ம், அவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அதுக்கு தான் சொல்றேன், போய் ரிஷி ப்ரோவை திட்டு. சரி நீயே சொல்ல, ரிஷி ப்ரோ லக்ஷ்மி அண்ணி கைய புடிச்சிட்டாருன்னா யாராவது அவங்கள பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? ஆனா அவரு நான் சொல்றதை எங்க கேக்குறாரு? கேட்கவே மாட்டாரு. நீ சரியா சொன்ன. இதுக்குதான் மலிஷ்காவோட உண்மை எல்லார் முன்னாடியும் வரணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ உன்னால என் பக்கம் திருப்புற. இங்க பாரு ஷாலு, நடக்க வேண்டியது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கொஞ்சமாவது யோசி. ஏன் என்னையே தப்பு சொல்லிட்டு இருக்க? அப்புறம் ஷாலு, நாளைக்கு அந்த பையன் வந்தா நம்ம என்ன பண்றது? ஆயுஷ், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படியாவது அக்காவுக்கும் மாமாவுக்கும் தான் கல்யாணம் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ நோ, இதுதான் சரி ஷாலு. நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ரிஷி ப்ரோவும் எதுவும் பண்ண மாட்டாரு, லக்ஷ்மி அண்ணி எதுவும் பண்ண மாட்டாங்க. நாம இவங்களை எவ்வளவு நெருக்கமாக்குறோமோ அந்த அளவுக்கு இவங்க பிரிஞ்சிடுறாங்க. என்ன பண்றது? ஆயுஷ், பையன் எப்படி இருக்கான்? நீலமாமி சூஸ் பண்ணிருக்காங்கன்னா நல்லவனா தான் இருப்பான். முன்ன விட நல்ல பையன்னு சொல்றான். ஆயுஷ், ஆயுஷ், நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஆஃப் கோர்ஸ் நாம ஏதாவது பண்ணணும் ஷாலு, நாம ஏதாவது பண்ணலாம். நானே ஏதாவது பண்றேன், ஏதாவது யோசிக்கிறேன், பிளான் பண்றேன். பிளான் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே ஓகே, பாய். சரி, பாய். ஒரு நிமிஷம். நீ தேவையில்லாம எதுக்கும் பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. ஓகே. இதுக்கு முன்னாடி நான் அப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். இப்போ உனக்கு சொல்றேன். தேங்க்யூ ஆயுஷ். ஹாப்பி? ஓகே ஓகே, பை. குட் நைட் ஷாலு. குட் நைட். என்ன சொன்னா? நாளைக்கு அக்காவை பார்க்க ஒரு பையன் வரானா. லக்ஷ்மியை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. இந்த கல்யாணம் முடிவாகணும், ஏன்னா பையன் ரொம்ப நல்லவன். ஆயுஷ், உள்ள வா. என்ன ஹைட் அண்ட் சீக் ஆடுறீங்க? ஹைட் அண்ட் சீக்கா? அதான் கண்ணாம்பூச்சி. உங்க சிரிப்புக்கு பின்னாடி சோகத்தை மறைச்சிருக்கீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்லையா? அண்ணி, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா? என்னால கொஞ்சம் ஃபேஸை ரீட் பண்ண முடியும். உங்க ஃபேஸ்ல என்ன இருக்குன்னு நான் படிச்சுட்டேன். படிச்சுட்டல? ம். இப்ப சொல்லு, ஏதாவது பேசணுமா? சொல்லு. அண்ணி, ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அண்ணி, இந்த வீட்டை விட்டு போகாதீங்க அண்ணி. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஆயுஷ், ஆயுஷ், நீ என்ன பேசிட்டு நான் இருக்க? சரியா தான் சொல்றேன் அண்ணி. இந்த விஷயத்தை ரிஷி ப்ரோ இங்க நின்னு சொல்லிருக்கணும், ஆனா அவரு உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லல. அண்ணி, இந்த கல்யாணம் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். இந்த வீட்டை விட்டு போகாதீங்க ஆயுஷ், அண்ணி. ப்ளீஸ். நீ இப்போ தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. நான் நிச்சயமா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும், இந்த வீட்டை விட்டு நான் போகணும். சோ ப்ளீஸ் இப்படி இங்க பேசாத. பாருங்க, முதல்ல நீங்க இப்படி பேசாதீங்க அண்ணி. இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறீங்க. ஏன் போகணுங்கிறீங்க? சரி விடுங்க, நீங்க சொல்றது நான் கேக்குறேன். கன்வின்ஸ் பண்ணுங்க. இந்த வீட்டை விட்டு ஏன் போகணும்னு ஒரு ரீசன் கொடுங்க. ஏன்னா இது என்னோட வீடு கிடையாது. அப்படியா? அதனால நான் இங்க இருந்து இது போகணும். உங்க வீடு இல்லையா? ஆயுஷ், ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. இத பத்தி பேசவும் எனக்கு விருப்பம் இல்ல. அண்ணி, எனக்கும் இத பத்தி பேச விருப்பம் இல்ல. இந்த டாபிக் இங்கேயே முடியணும்னு தான் நானும் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுறணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீங்களும் ரிஷி ப்ரோவும் ஒண்ணு பண்ணணும். ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல. நீங்களும் ரிஷி ப்ரோவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்றேன். நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ரிஷி மலிஷ்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. காதலிக்கல, அவங்க காதலிக்கல அண்ணி. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கல. ரிஷி ப்ரோவும் மலிஷ்காவும் காதலிக்கவே இல்ல. இது எனக்கு நல்லா தெரியும். அவர் உங்களை தான் காதலிக்கிறார்னு எனக்கு தெரியும். அண்ணி, he loves only you and only you. I know it. வாவ் சோனியா, இன்னைக்கு நிஜமாவே நீ கலக்கிட்ட. நீ ரொம்ப சரியா பண்ண. அந்த லக்ஷ்மிக்கு எக்ஸாக்ட்லி இப்படிதான் நடக்கணும். எக்ஸாக்ட்லி. நீ ரொம்ப நல்லா பேசின சோனியா. ஐ அம் சோ ஹாப்பி. அவ்வளோ என்னை பத்தி ஹோலில நிறையவே பேசிட்டா. என்ன? வெயிட் a second. அம்மா, உன்னை பத்தி அவ பேசினான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீயும் போதையில இருந்தல மலிஷ்கா? ஆமா ஆமா, போதையில தான் இருந்த, ரொம்ப போதையில இருந்த. ஆனா சோனல் இருக்கால, இவ தான் என்கிட்ட என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொன்னா. எப்படி லக்ஷ்மி என்கிட்ட கேள்வி கேட்டா, என்னை பத்தி என்னெல்லாம் பேசினான்னு எல்லாத்தையும் சொன்னா. இன்னும் உன் அண்ணன் ரிஷிய பத்தி பேசியிருக்கா, உன் அம்மாவை பத்தி பேசியிருக்கா. நல்ல வேலை, நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. அந்த லக்ஷ்மிக்கு அவ தகுதியை காட்டிட்ட. அட என்ன மலிஷ்கா, ரிஷி அண்ணா மறுபடியும் என்னைய தடுத்துட்டாரு. அவளால என்கிட்ட அவர் மறுபடியும் கோவப்பட்டாரு. அந்த லக்ஷ்மி விஷயத்துல அவருக்கு என்னதான் ஆகுதோ தெரியல. ஏன் அப்படி பிஹேவ் பண்றாருன்னு தெரியல. விட்டுட்டு போதும், நம்ம அவளை பத்தி பேசினதெல்லாம் போதும். அவதான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போயிடுவாள். சோ அவளை பத்தி நம்ம பேச வேண்டாம். எக்ஸாக்ட்லி. அவ சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போனா சரி. நீ பெர்மனண்டா எனக்கு அண்ணியாகி இந்த வீட்டுக்கு வரணும். அப்சல்யூட்லி. அப்புறம் யூ நோ வாட்,
எனக்கு உன் கல்யாணத்தோட மேலத்தாள சத்தம் கேக்குது. ஓ மை காட் மலிஷ்கா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஓ மை காட். வெரி ஃபன்னி. வாட் ஃபன்னி? இவங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு அவுட் ஆகணும். அப்புறம் நீ சீக்கிரமா இன். என்ன ஏன் இவ்வளவு ஷாக்கா பாக்குறீங்க? அவர் உங்களை காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவர் உங்களை காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு சொல்லுங்க. எல்லாமே தெரியும். நான் உன்னை காதலிக்கிற லக்ஷ்மி. எனக்கு உன் மேல காதல் வந்தாச்சு. ஆனா அதை விட பெரிய விஷயம் எனக்கு என்ன தெரியும்னா, ரிஷி என்ன காதலிக்கிறான்னு நீதான் தேவையில்லாம நினைச்சிட்டு இருக்க. ரிஷி என்ன காதலிக்கவே இல்ல. ரிஷி மலிஷ்காவை தான் காதலிக்கிறான். அதனாலதான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த விஷயத்த ரிஷியே சொன்னால ஹோலி அப்போ சொன்னானே. நீ கூட அங்கதானே இல்ல, நீ நான் இருந்த. சொல்றது- இல்ல இல்ல ஆயுஷ், போதும். இத பத்தி நாம இனிமே எதுவும் பேச வேண்டாம். நானும் ரிஷியும் ரொம்ப சரியான விஷயத்தை தான் பண்ணிருக்கோம். இப்போ இதுதான் நடக்கணும். ரிஷி மலிஷ்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் நானும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். இதை தவிர வேற ஏதாவது என்கிட்ட பேசணும்னா அப்ப பேசு. வேற ஏதாவது இருக்கா? நான் இத பத்தி மட்டும்தான் பேசணும்னு நினைச்சேன். இதை தவிர பேசுறதுக்கு வேற எதுவும் இல்ல. நீ உங்களுக்கு இத பத்தி பேசவே விருப்பம் இல்ல. சரி விடுங்க, நான் போறேன். இத பத்தி இவன் ரிஷி கிட்ட பேச போயிட போறான். அப்படி பண்ணிட்டா ரிஷியோட வாயில இருந்து உண்மை வெளி வந்துருமே. ஆயுஷ், தேங்க் காட். லெட்ஸ் டாக். நாம பேசலாம். நீ இல்ல இல்ல, நான் இனிமே இத பத்தி பேச விரும்பல. அதோட நீ ரிஷி கிட்டயும் இத பத்தி இனிமே எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? ரிஷி பண்றது எல்லாமே சரியா தான் இருக்கு. அவனுக்கும் மலிஷ்காவுக்கும் தான் கல்யாணம் ஆகணும். இதுதான் எல்லாருக்கும் நல்லது. யூ நோ வாட் அண்ணி, லைஃப்ல நான் உங்ககிட்ட இப்படி சொல்லுவேன்னு நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா இதை நான் சொல்லிதான் ஆகணும். நீங்க பண்றது தப்பு. நீங்க பண்றது மட்டும் இல்ல, ரிஷி ப்ரோ பண்றதும் தப்பு தான். உங்க வாழ்க்கையை நீங்க பணையம் வைக்கிறீங்க. அண்ணி, இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான் கிடைக்கும். யூ நோ, ஒரு தடவை தான் காதலும் வரும். அதனால நீங்களும் ரிஷி ப்ரோவும் ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. ரொம்ப பெரிய தப்பு. நாட் கூல் அண்ணி. சாரி ஆயுஷ், இந்த மாதிரி ஹார்ஷா உன்கிட்ட பேச வேண்டியதாயிடுச்சு. நான் உன்னை ஹர்ட் தான் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னோட சந்தோஷத்துக்காக தான் நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா சில நேரங்கள்ல லைஃப் தன்னுடைய முடிவுகளை தானாவே எடுத்துரும். விதியே முடிவெடுத்துரும். என்னோட விதி எனக்கான முடிவை எடுத்துருச்சு. இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் எனக்கு சரியா இருக்கும். கடவுளே, என்னோட விதியில என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால யாருக்குமே கஷ்டம் வரக்கூடாது, அது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். இந்த வீட்டுல இருக்கிற யாரும் கஷ்டப்படக்கூடாது. இவங்க எல்லாருமே என்னோட குடும்பம். நான் அவங்கள அப்படிதான் நினைக்கிறேன். எப்போ எனக்கு அன்பு தைரியம் எல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் எனக்கு இங்க இருந்து தான் கிடைச்சது. இங்க இருக்கிறவங்க எனக்கு துணையா இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும், இங்க இருக்கிற நிறைய பேருக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. ஆனா என்னால மறக்க முடியாது. இந்த வீடு எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இந்த வீட்ல இருந்திருக்கேன். அதனால என்னால இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. என்னால இங்க இருக்கிற யாருமே கவலைப்படக்கூடாது. என்னோட ஆசை என்னன்னா, ரிஷியும் அவனோட குடும்பமும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். நான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். எனக்கு தைரியமா நீங்க தான் இருக்கணும். நீங்க எனக்கு துணையா இருக்கணும். ப்ளீஸ். லக்ஷ்மி, வேலை செய்ய தான் போயிருப்பா. இந்த லக்ஷ்மிக்கு வொர்க்கஹாலிக்கான மெடல் கொடுக்கணும். எல்லா வேலையும் இவ தான் செய்யறா. வேலை செய்யாம இருக்கவே முடியாது. இன்னைக்கு லக்ஷ்மிய பொண்ணு பார்க்க வராங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க.
அவளுக்காக தானே வராங்க. ஆனா எல்லா வேலையும் அவ தான் செய்வா. அவ காலை பிடிச்சு கை காலை கட்டி வைக்கணும் போல இருக்கு. ஒரு பக்கம் என்னோட காலை கட்டி வச்சு இன்னொரு பக்கம் அவ காலை கட்டணும். அப்பதான் அவ எங்கேயும் போக மாட்டா. லக்ஷ்மி லக்ஷ்மி எங்கேயும் போகாத லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. நீ எதுக்காக கட்டின? ரிஷி ரிஷி ரிஷி, நீ உள்ளதான் இருக்கன்னு எனக்கு தெரியாது. அட நாக் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஆமா நான் ஆனா இது என்னோட ரூம் தானே. என் ரூமுக்கு நான் எதுக்கு நாக் பண்ணிட்டு வரணும்? உள்ள யாராவது இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? வித்தியாசமா நான் இருக்கு. வித்தியாசமா இருக்கேனா? ஆமா சரியா சொன்ன. நான் தான் வித்தியாசமா இருக்கேன். என் மூக்கு உடைஞ்சிருக்கு, நீ தான் உடைச்ச. ஆனா நான் வித்தியாசமானவன். ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ஒரு சின்ன சாரி சொல்லியிருந்தா எல்லாம் முடிச்சிருக்கும். ஆனா உனக்கு தான் அது வராதே. உன்னோட மூக்கு உடைஞ்சிருச்சா? எங்க கொஞ்சம் காட்டு. பொறுமையா பொறுமையா பொறுமையா. ரிஷியோட கை இங்க இருக்கு. நான் இன்னும் உன்னை டச் கூட பண்ணல. அப்படியா? ஆனா நீ டச் பண்ண போறல, அத டச் பண்றதுக்கு முன்னாடியே வார்ன் பண்ற. மெதுவா பண்ணு. இல்ல நான் உன்னை டச் பண்ணவே மாட்டேன். நீ எனக்கு காட்டு. நிஜமாவே அடிபட்டிருக்கா இல்ல நடிக்கிறியா? நடிக்கிறேனா? நீயே பாரு. என் மூக்கு வெட்டிக்கிச்சு. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். நீ நீ என்ன விளையாடுறீங்க? எதுக்கு சிரிக்கிற? என்னோட வேர்ட்ஸை நீ பெருசா எடுத்துக்காத. ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ, எமோஷன்ஸை புரிஞ்சுக்கோ. அப்புறம் என்னோட பழக்கம் என்னன்னு உனக்கே தெரியும்ல. நான் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கும். சாரி, அது நோஸ் கட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல வந்தேன். லக்ஷ்மி, என் கண்ணை பார்த்து என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்